எப்பப்பா என்ன குளிர்றா சாமி, வெளியே பனி பெய்யுது. எவன்டா காலிங் பெல் அடிக்கிறது இந்த நேரத்துல? யாரா அதே? டேய் எவன்டா அவன்? ஆஹா சூண்டா கிளாஸ், சாண்டா கிளாஸ், ரொம்ப நன்றி சாண்டா கிளாஸ். ஆஹா உன்னோட தம்பி சின்சானுங்கப்பா எங்கன்றல அடா ஆமா சாண்டா கிளாஸ், நானே என் தம்பி இருக்கிறதே வந்துட்டேன். சின்சானு எங்க போயிட்டேன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பாட்டு வந்துடுறேன். ஓகே டே சின்சானு, டே பைப்புல எங்க காலம் இந்த பணியில் எங்க போனான்னு தெரியலையே. எங்க இருப்பான்? ஒருவேளை பக்கத்து வீட்டு மாமா வீட்டுக்கு போயிருப்பானோ? தெரியுதுங்க, மாமா வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அங்கே எங்க விளாண்டுருக்கானா என்னன்ட்டு. ஆளையா காணுமே ரொம்ப நேரமா. டே சின்சான் சின்சான் எங்கடா இருக்க? இப்போ வாங்க நம்ம மாமா வீட்டுக்காக போயிட்டோம். ஸோ போயிட்டு உள்ள சின்சான் இருக்கானான்னு கேட்கலாம். மாமா சொட்ட மாமா, சின்சான் இருக்கானா மாமா? இந்த பக்கம் வந்தானா என்னன்னு சொல்லிட்டுங்க. ஆடா பிராக்லில நானே குளிர் தாங்க முடியாம நடிக்கிட்டு இருக்கேன். சின்சான் வரல, அவனு வரல, போட வேலையா அப்படியே. அது வரலையா? அப்ப எங்க போயிருப்பான்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஐயோ எங்க போனேன்னு தெரியல. சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபர்ஸ்ட் எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் மீதி பாத்தீங்கன்னா இருக்கிற இடம்லாம் போய் தேடி பார்க்கலாம். எங்கன்னு வர தெரியலையே. ஐயோ இந்த பனியில எங்கேயாச்சும் எப்படி உள்ள விழுந்து பனியில மூடி கிடக்குறானா? எங்க கிடக்குறான் ஒண்ணுமே புரியலையே. ஐயா ஐயா பாபா சிங்காயா, ஐயா என் தம்பி சின்சானியா, குட்டையா இருப்பாயா, ரொம்ப கியூட்டா இருப்பாயா. அவனை ஆளு 2 நாளா காணுயா, பிளீஸியா நீங்க தான் தேடி கொடுக்கணும். அந்த பையனா பாருப்பா, நான் உள்ள இருக்கிறான் பாரு ஜெயிலுக்குள்ள. அவனான் பாரு, கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்ல பார்க்கலாம். யார் இவன்? நம்ம சின்சான் மாதிரி ஆகுறான். அடே சின்சானே நீதானா? டேய் இங்கடா இங்க இருக்கிற. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் டேய் இங்கடா என் செல்லக்குட்டி அம்முக்குட்டி. டேய் இங்கடா ஜெயில போட்டானுங்க உன்னையா? ஐயா ஐயா இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்க சொல்லுங்க அந்த ஒயிட் சட்டையா. ஐயா கொஞ்சம் வெளியே வரீங்களா? தனியா பேசணும். ஓகே மக்களே, இப்போ அவனை வெளியே வச்சு தனியா பேசி அவனை எப்படி வாய்கெல்லாம் உடச்சு அவனை அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஏண்டா டே என்ன தைரியம் தான் அந்த பிராங்க்லினோட தம்பிக்கு மேலே கை வச்சு தொட்டு நீ கேஸ் போட்டுருப்ப அடிங்கொய்யால. என்னடா இது? டே 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 என்னடாச்சு? டே உன்னே தான்டா. டே பாஸ்கரே, அத்தாடி, டே கோபாலே, டே ஐயோ கடா மூச்சே வரல. என்னடா ஒரு அடிக்க படிச்சு செத்து போயிட்டான். ஐயோ என்னடா பண்றது? டே எழுந்துடுறா. டே ஐயோ கேஸ் வேற நம்ம மேல போட்டானுங்களே. அத்தாடி ஐயோ பெரிய சிக்கல மாட்டிக்கிட்டோமே இந்த நாசமா பண்ண வேலையால. இப்ப நீ பெரிய சிக்கல மாட்டிட்டு இருக்குன்னு தெரியுதுல. அப்ப எனக்கு ஒரு வேலை செய்ய, நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்புறம் தாம்பியை ரிலீஸ் பண்ணிடுறேன். சாண்டாவோட வெஹிக்கிள் எனக்கு வேணும், அதை போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாப்போ. ஆடா பாவி, சாண்டாவோட அந்த மான் வண்டி இருக்கு பாத்தீங்களா? மான் வண்டி பறக்கும் பாத்தீங்களா? அந்த வண்டி வேணுமா இவனுக்கு? ஏண்டா ஒன்னு கேக்குறீங்க, நியாயமா ஒன்னு கேட்கலாமேடா. இதை போய் நான் எங்கடா எடுத்துட்டு வருவேன்? இப்பதான் மக்களே நம்ம வீட்டுக்கு சாண்டா வந்தாரு. அதனால நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வெளியே நிறுத்திட்டு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் உள்ள. இப்போ அந்த வண்டி எப்படி ஆட்டிய போடுறான்னு மட்டும் பாருங்க. ஓகே இப்போ நம்ம சல்லுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகணும் மக்களே. அதுக்கு முன்னாடி இந்த வண்டி செம்மையா சரிக்குது, ஏன்னா பனி ரொம்ப பெய்யுது. அதனால பார்த்தீங்கன்னா வண்டியை நம்மளால ஓட்ட முடியல, செம்மையா ஸ்கிட் ஆகுது. ஓகே அத்தடி சொல்லி முடியல, அதுக்குள்ள போய் சொல்லிச்சு பார்த்தீங்களா. இந்த பனி டைம்லாம் அப்படிதான் மக்களே, வண்டியை ஓட்ட முடியாது. சரி நம்ம வந்தாலே பார்க்கலாம். எங்க சாண்டாவோட வண்டி காணும், ஏன்னா ஆளே காணும், சாண்டாவே காணும். சாண்டா தத்தா சாண்டா எங்கட ஆளை காணும்? இங்கே தானே இருந்தாரு. ஒருவேளை மட்ட மாடியில் இருப்பாரோ? அது இருங்க பார்க்கலாம். சாண்டா தாத்தா எனக்கு ஒரு எழுப்பு தாத்தா. தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா, எங்க தாத்தா இருக்கிற? வெளிவா தாத்தா. எங்கடா ஆளை காணும்? தாத்தா எங்கடா? டே எங்கடா தாத்தாவும் காணும், யாரையுமே காணும். ஐயோ எங்கடா போயிட்டாரு? இருங்க போய் வெளியே எட்டி பார்க்கலாம், எங்கேயாச்சும் போயிட்டு இருக்காரா என்னன்னு தெரியலையே. அதுக்குள்ள கிளம்பிட்டாரா? தாத்தாய் தாத்தாய் எங்க தாத்தா? அடப்பாவி அங்க பாருங்க மக்களே, தாத்தா எஸ்கேப் ஆகி எப்பயோ போயிட்டாரு மக்களே அவர் வண்டி எடுத்துட்டு. ஐயோ இப்போ இந்த வண்டி தான் மக்களே அந்த போலீஸ்காரன் கேட்டான். இதை எப்படி நம்ம திருப்பி கொண்டு வருதுன்னு தெரியலையே. ஓ நோ. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தாத்தா பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல தான் மக்களே தாத்தா வீடு, சாண்டா தாத்தா வீடு இருக்குது, அமெரிக்காவில் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் சிட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா தாத்தாவோட வண்டியை ஆட்டியை போட்டு வர போகிறோம். ஸோ வாங்க நீங்களே என் கூட சேர்ந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் இப்போ கொண்டாடலாம். ஸோ தாத்தாவோட வண்டியை ஆட்டியை போட்டு எப்படி வர போகிறோம் அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். நல்லா ஜாலியாக இருக்க போது லைக்கை போட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் போகுது. ஸோ ரெடி 1
2 3 ஜூட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஏரோப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆயிடுச்சு மக்களே. ஓகே, எங்கடா பல்ட்டில் அடிக்கிறானுங்க. ஒருவேளை அமெரிக்கா ஃப்ளைட் இப்படி தான் இருக்குமோ? அடம் கொக்க முக்கம் எங்கடா ஃப்ளைட்டே வரைஞ்சி போச்சு. டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் ஐயோ எங்கடா டேய் ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சா? ஆஹா, அதிக பனி காரணத்தால் ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆச்சு மக்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏன்டா என்கிட்ட இருந்தது ஒரு 100 ரூபா டிக்கெட்டை போட்டு ஃப்ளைட்டுக்கு போட்டான். அதையும் பார்த்தீங்கன்னா கக்கூஸில் போகலான்னு பார்த்தா அதையும் நாசம் பண்ணிட்டீங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம கடல் வழியாகவே அமெரிக்கா போய் சேர்ந்துட வேண்டியதுதான். சரி வாங்க, நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் ஒரு வண்டி இருக்குது, அந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு கடலில் எப்படி போகிறோன்னு மட்டும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம கிளம்பி எப்படியும் அமெரிக்கா வந்து ரீச் ஆச்சு மக்களே. பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம்னால பார்த்தீங்கன்னா செம்ம பனியாக இருக்குது பாருங்கள். ஸோ வேறு மாதிரி இருக்குது. பட் அமெரிக்காவில் கொஞ்சம் பனி கம்மியாகுது பாருங்கள். நல்லா வெயில் அடிக்குது. நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா பனி மழைலாம் பெய்யுது. பட் இங்கே நல்லா கீழே தான் பனி இருக்குது, தவிர நல்லா வெயில் அடிச்சு ஜில்லுன்னு தான் இருக்குது. ஓரளவு நல்லா இருக்கு மக்களே அமெரிக்கா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து வந்த வேலையை பார்ப்போம். என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாண்டாவோட வண்டியை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதோட ஒரு வீடு கண்டுபிடிக்கணும். அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட கேட்கலாம் மக்களே. அண்ணே ஜூஸ் கொடுக்குறேண்ணே, சாண்டாவோட வீடு எங்கேயாச்சும் பார்த்துருக்கேன். ஏப்பா நீ என்ன பண்ற? நார்த் போல் அப்படின்னு சொல்லுற இடம் இருக்கு அமெரிக்கால. அங்க போனா அந்த சாண்டா வீடு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. வேணா போய் ட்ரை பண்ணி பாருப்பா. ஓகே ரைட்ண்ணா, தேங்க்யூண்ணா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி நார்த்து போலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸோட வீடு இருக்கான். ஸோ இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு வந்துட்டோம். இப்போ நார்த்து போலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனோம். அது ஆக்சுவலாக ஒரு பெரிய மலை மக்களே. அந்த மலை மேலே ஏறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அந்த மலை மேலுக்கு நம்ம ஏறத்துக்கு ஒரு வண்டி வேணும். பட் நம்மள்ட்ட எதுவுமே இல்லையே. சரி ஓகே ரைட்டு, நீங்கள் ஒரு வண்டி இது அடிச்சு நொறுக்கி எடுத்தாச்சு. வாங்க இந்த வண்டி அடிச்சு நம்ம மலை மேலே ஏறலாம். என்னடா இந்த வழுக்கு வழுக்குது? இல்லைடா பொம்மை காரு மாதிரி இந்த வழுக்கு வழுக்குது, சோப்பு தூள் வளர்க்குற மாதிரி. இது காரா இல்லை வேறு ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் காராடா? என்னடா அடேங்கப்பா எங்கடா கண்ட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, பனி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியாது போல். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது குட்டி டயர்னால பனியில் வலிக்கிட்டே இருக்கு மக்களே. அப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா தார் கார் மாதிரி வேணும். தார் ராக்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு கார் வேணும். எங்கே போகுது அமெரிக்காவில்? நம்ம ஊர் கார் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. சரி வாங்க, இதெல்லாம் ஒரு கார் டப்பா அடக்கிற காரை வந்து பார்க் பண்ணிட்டு இருக்கிறானுங்க பாருங்க. சி, இதெல்லாம் ஒரு கார்னு எடுத்துக்கிட்டு டைம் தான் வேஸ்ட்டு ஆச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல பனியில் போகிற 4 வீலர் 4x4 கார் வாங்கணும் மக்களே. ஆனால் நம்மள்ட்ட ₹1 இல்லை, இது ஆட்டை தான் போட்டாகணும். என்னடா இது? ஆஹா, நம்ம ஊர் மாருதி சுசுக்கி. என்னடா ஜிம்மி கார் அது போடு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கார் மக்களே. ஸோ மவுண்டைன் வந்து ஏறும். ஸோ இதில் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறலாம், எல்லாமே பண்ணலாம். பனிலையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக போகுது. ஆஹா, டயர்லாம் பார்த்தீங்களா வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த கார் ஒரு கார் போதும் மக்களே. நம்ம நார்த்து போல் போய் சாண்டாவோட வீட்டுக்கு சேர்றதுக்கு இந்த ஒரு கார் போதும். இப்போ நம்ம நேராக வந்து வண்டி எடுத்து ஜூட் எடுத்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ எங்கேயும் ஸ்டாப் போட மாட்டோம். நேராக இப்போ வண்டி எடுத்து நேராக மலை ஏற போகிறோம். மலையில் ஏறி ஸோ நம்ம சாண்டாவோட வீட்டுக்கு போக போகிறோம். அங்கேருந்து அந்த வண்டியை சூட்டாக போட்டு வர போகிறோம். ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்துலாம் போக போகிறோம். ஸோ நம்ம ஜாலியாக வந்து இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணலாம். வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா இது நம்ம ஊரில் இந்த பக்கம் தான்டா வழி இருக்கும். எங்கடா அதை விட்டு சொருவுறானுங்க. எங்கடா அலோ எங்கடா விட்டு சொருவிட்டு போகிறானுங்க. ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா ராங் வேவா? ஓ, இப்போ அமெரிக்காவிலாம் ரூல்ஸ் மக்களே. ஏன்னா நம்ம ஊரில் இந்த பக்கம் ரோடுனா அவங்களுக்கு அந்த பக்கம் ரோடு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டியரிங் கண்ட்ரோல் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதனால் அது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் போயிட்டு சல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டை வந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். வேறு ஐயோ, இந்த பனினால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கார் சரியாகவே ஓட்ட முடியல. அங்கங்கே போய் சொருவி இது என்ன பண்ணுறது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ நம்ம மலை மேலே ஏறி தான் மக்களே வாங்கணும். ஸோ இன்னும் நம்ம மலைக்கிட்டே போகல. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மலைக்கிட்ட போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம திருப்பியும் மலையில் ஏறுறோம். ஸோ மலையில் இருக்கல என்னென்ன தடங்கள் வரப்போகுது, என்னென்ன சம்பவம் நடக்கும் போது ஒன்றுமே புரியல. ஸோ இருந்த வரைக்கும் இப்போ போகிற வரைக்கும் போவோம். உயிரோடு வந்தால் சரி. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல கனெக்ட் ஆகிட்டோம் மக்களே. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம மலைக்கு ஏற வழி வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுல கடமுடான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. பசி, செம்ம பசி. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து நான் சாப்பிடவே இல்லை. ஸோ காலைல இட்லி சட்னி 2 சாப்பிட்டது தான் சரி. இந்நேரம் இப்போ மதியானம் ஆயிருக்கு. ஸோ ஒன்றுமே சாப்பிடாம வந்துட்டேன். அதனால் செம்ம பசி மக்களே. சரி வாங்க, ஏதோ ஒரு கடையில் போயிட்டு வாழைப்பழம் ஏதாச்சும் ஓசியில் கேட்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற நேரம் ஒரு கடையே வந்துருச்சு.
ஸோ வண்டி அழகாக பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிட்டு 2 வாழைப்பழம் கொடுக்கணும் ஓசியிலே அப்படின்னு கேட்க போகிறேன். நம்மள்ட்ட எங்கே காசு? ஸோ ஓசியிலே 2 வாழைப்பழம் பிச்சைக்காரன் மாதிரி போயிட்டு கேட்க வேண்டியது தான். சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் வாங்கி என்னென்ன இருக்குன்னு போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம ஊரில் வாழைப்பழம் கிடைக்கும், இங்கெல்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. ஆனால் என்னடா வித்தியாசமாக வச்சுக்கிறானுங்க, பாட்டிலாக வச்சுக்கிறானுங்களா, என்னடா இதெல்லாம், பூமர் கீமர் ஏதோ வித்தியாசமான ஸ்நாக்ஸ்லாம் இருக்கிறது, எங்கடா இவ்வளோ ஐட்டம் வச்சுக்கிறானுங்களே, இதில் எங்கடா வாழைப்பழத்தை போய் கேட்குறது. அண்ணே வாழைப்பழம் 2 இருந்தால் கொடுங்கண்ணே, அப்புறமேட்டு கடன் எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் காசை தரேன் சரிங்களா. என்னது கொடுக்க முடியாதா, கடன்லாம் இல்லையா? ஏடா பசியில் 2 வாழைப்பழத்தை கேட்குற, கடன் இல்லை அது இல்லைன்றா. இப்போ பாருங்கள் வர்ற காலத்தில் மொட்டை மடியில் ஐயோ எங்கடா கண்ணில் புல்லட் இருக்குதா, ஐயோ புல்லட் இல்லைன்னு நினச்சி தலையில் வேறு சொறி விட்டேனே, ஐயோ பெரிய சிக்கலை மாட்டிக்கிட்டேனே, ஐயோ எங்கடா இது வர மாட்டேங்குது, எங்கடா ஒரு ஜூஸ் பாட்டில் எடுக்கலான்னு போட்டால் லாக் போட்டு வச்சுக்கிறேனுங்க எல்லாத்தையும். ஐயோ என்னடா பண்ணுறது, ஐயோ சரி ஃபஸ்ட்டு போங்க வாழைப்பழமான ஒரு மண்ணங்கண்டி வேணும், எஸ்கேப் ஆகணும் போதும், போலீஸ் கேஸ் வேறு போட்டானுங்களா, ரைட்ரா டே. போகிற இடம்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கலாக முடியுதே. சரி ஓகே, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிற தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை, எடுத்துட வேண்டியதான் வண்டி பைலின்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழத்தில் ஓசியில் கேட்டுக்கிறதுக்கு எந்த டே அப்பா ஏதோ மூவியில் வர ஃபைட்டிங் சீன் மாதிரியே இருக்குது மக்களே பார்க்குறதுக்கு. ஏன்டா 2 வாழைப்பழம் கேட்டேன் தரல, 2 நெத்திலே பட்டுன்னு போட்டு சாவடிச்சிட்டேன். இதுக்கு என்னடா ஏன்டா என்னை பல வருஷம் பாகிஸ்தான் தீவிர மாதிரி உட்காந்து தேடிட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி உங்கள் வரீங்க. ஐயோயோ ரோடலே பிளாக் பண்ணிட்டீங்க, அப்பா சாமி அமெரிக்கா சும்மா கிடையாது மக்களே, இவனுங்க வேற மாதிரியான ஆளுங்களா இருப்பானுங்க போலையே. ரைட்ரா நம்ம விட்டான் ஜூட்டுன்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு தாறுமாறாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழுத்திட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா மலை ஏற ரூட் வந்துருச்சு மக்களே. ஸோ இந்த ரூட்டில் இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்தோம்னா பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கு போய் சேர்ந்துருவோம். ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம மலைக்கு ஏற போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு ஏற போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் மலை இருக்க போகுது, பட் இன்னும் நம்ம மலைக்கே போகல. ஆக்சுவலி அது மலைக்கு போகக்கூடிய ஒரு ரூட்டு தான். ஸோ இன்னும் இந்த ரூட்லேயே போயிட்டு தான் நம்ம மலைக்கிட்ட போவோம். ஸோ அப்புறமேட்டு தான் மலை தெரியும், அப்புறம் அந்த மலை மேலே ஏறணும் மக்களே. ஸோ இந்த மலை கிடையாது ஆக்சுவலாக, இதில் சும்மா மலை அடப்பாவி. ஸோ ஆவனா வந்து பார்த்திங்கன்னா சொருவிக்குது காரு. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த பனியில் நம்மளால் காரே ஓட்ட முடியல, ரொம்ப ஸ்கிட் ஆகுது. நம்ம ஊரை ரோட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வலிக்கிட்டு போவோம். ஆல்ரெடி இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பனி இருக்குது இந்த ரோட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓட்டுறதுலாம் ரொம்பவே கஷ்டம் தான் மக்களே. பனியில் ஓட்டுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம ஊரில் நினச்சிட்டு இருக்கோம் பனிலாம் ஜாலியாக இருக்கும், விளையாடலாம் கிளியாடலன்னு, பட் அங்கே வந்து பனி பெய்யக்குள்ள ஸோ ஒரு விஷயமும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே தண்ணிலாம் ஃப்ரீஸ் ஆயிரும், கார் ஓட்ட முடியாது, உங்களுக்கு கண்ணு தெரியாது, பனியாக இருக்கும். எவனாச்சும் போய் முட்டினீங்கன்னா அவ்வளோதான் சங்கூதி போடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் பனி பெய்யலைன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா பனி பெய்யணும், நிறைய பேர் ஜாலியாக இருக்கும், சின்ன வயசில் பனி பெஞ்சால் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட அப்படி இப்படிலாம் நினைப்பீங்க. பட் அதெல்லாம் ரொம்ப பெரிய தலைவலி தான் மக்களே. ஸோ வெயில் மழை கூட நம்ம தாக்கு போச்சிடலாம், அந்த பனிலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சல்லையாக போயிடும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊரில் பனி இல்லைனாலும் பரவாயில்ல, ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். பட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பனியில் சிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம அந்த மலைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸோட வீடு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ பட் இன்னும் எதுவும் க்ளூ கிடைக்கல நம்மளுக்கு, சாண்டா கிளாஸ் வீடு இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு. வாங்க போகிற வழியில் ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த க்ளூ வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சாண்டாவோட வீடு இங்கே தான் இருக்குது 100% அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்கும் எனக்கு தெரில சாண்டாவோட வீடு அங்கே தான் இருக்குமா கேரண்டியாக 100% தெரில. பட் போகிற வழியில் ஏதாச்சும் நம்மளுக்கு க்ளூ கிடைக்கும் மக்களே. ஸோ சாண்டா வந்து தடம் ஏதாச்சும் விட்டு போயிருப்பார். ஸோ அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னும் எதுவும் கிடைக்கல, வாங்க வெயிட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம போவோம், கார் எடுத்துக்கிட்டு போவோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓ மை காட் அங்கே பாருங்கள் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்களா. வாவ் அங்கே பாருங்கள் சாண்டா கிளாஸ் அந்த மானு. ஸோ அந்த வண்டியோட மானு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஆஹா ரைட்ரா. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சாண்டாவோட வீடு அந்த மலை மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதே மானு மக்களே. ஸோ இங்கே பாருங்கள் அதே கவரிமானா பொன்மானா என்னன்னு தெரில, அந்த மான் இங்கே ஓடி உக்காந்துருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாண்டா கிளாஸோட இடத்துல தான் இருக்கும்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ இதுதான் 100%. இப்போ நம்ம அந்த மலைக்கு ஏற போகிறோம். ஸோ இப்போ மலை கீழே நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மானை ஒன்று துரத்திட்டு போனோம், அது இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக சாண்டா கிளாஸ் வீடு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த மலைக்கு மேலே தான் மக்களே இருக்கும். ஸோ 100% இது உண்மை. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே தைரியமாக நம்ம சாண்டா கிளாஸ் வீட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஜெயிலில் இருக்கிற சின்சானியும் போய் காப்பாற்றிட்டு ஜாலியாக அந்த கிறிஸ்மஸை கொண்டாடலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பா எங்கடா ஆரம்பமே அப்போ ரொம்ப இதாகுது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மோசம் மக்களே. அவ்வளோ பனி பெஞ்சு இருக்கு பாருங்கள், எவ்வளோ பனி, ரோடு ஃபுல்லாக பனி தான். ஸோ ஒரு இடத்துல கூட ரோடே தெரியல. அது ஆக்சுவலாக ரோடு எங்கே
கல் எங்கே பாருங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஷெட். ஆஹா ஷெட். பேசிகிட்டே இருக்குள்ள திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் குறுக்கால் வந்து டயரில் சிக்கி செத்து போச்சே. ஐயோ ஷெட். ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஸோ இந்த மாதிரி நிறையா நடக்கும். இதுக்கு மேலே நம்ம தான் பார்த்து போகணும். ஸோ சாரி. ஸோ ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தெரியாமல் நான் போயிட்டு தான் இருந்தேன், பட் அதே டயர் கடியில் வந்து சிக்கி செத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக நடக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ரோட்டில் போகல பார்த்து நம்மளும் போனோம், வரதை பார்த்து வரணும். ரெண்டுமே பார்த்து போகலன்னா இப்படி தான் அடிச்சு ஆகுங்க. சரி இதுக்கு மேலேச்சும் பார்த்து போவோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டோரை வர சாத்த மாட்டோமா. சரி இவங்க சாத்திடுறோம். ஓகே சாத்தியாச்சு. ஸோ ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக போகலாம் வாங்க. ஏன்னா இந்த மலையில் நிறைய அனிமல்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கு போல். ஸோ எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக போகலாம் வாங்க. ஸோ இந்த மவுண்டெயினே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் உட்டன் பாலம்லாம் பிரிட்ஜில் இருக்குது. ஆஹா இது உள்ளே போக போக ரொம்ப பயங்கரமாக இருக்கே. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஒரு டனல் கூட கட்டியிருக்காங்க. ஸோ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. பட் உள்ளே என்ன வேணா இருக்கலாம் கொஞ்சம். ஆஹா உங்க தூரத்தில் ஏதோ நின்றுட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஆஹா யார் அது? தாம்பே இந்த இடத்துக்குள்ள நீ வரக்கூடாது, ஓடிரு. இதுக்கு மேல நீ வந்தனா உயிரோட திருப்பி போக முடியாது. ஒழுங்கா போன்னு சொல்றல. இது சாண்டா கிளாஸோட இடம். இதுக்கு மேல நீ போக கூடாது. இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா. போன்றல போ போ போன்றல போக மாட்டியா? இப்ப நீ பாடுறா என்ன பண்றன்னு பாடுறா. ஐயோ இது யாருங்கடா? ஐயோ பாடா ஊட்டி ஏத்திட்டு போடா அப்படியே. ஐயோ சாமி எங்கடா இது இவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது சாண்டாவோட வீட்டுக்கு போகிறதுக்கு? ஆஹா ரைட்டு மக்களே, நான் கூட ஈஸியாக போயிடலான்னு நினச்சேன். பட் ரொம்ப டேஞ்சராக இருக்கு மக்களே. ஒரு வழியிலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்குது நம்மளுக்குன்னு. சரி ஓகே, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி எப்படியும் ஒன்று வந்தாச்சு மக்களே. இப்போ நம்ம தைரியமாக வந்திருக்கோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாண்டா வீட்டுக்கு போக போகிறோன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு மேலே ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ நம்ம மலை மேலே ஏற போகிறோம். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பனி பெய்யறனால கண்டிப்பாக அந்த மலை மேலே நம்மளால் இந்த காரை வச்சு ஏற முடியுமான்னு ஒரு டவுட் எனக்கே வருது. ஸோ என்ன அந்த மாருதி சுசுக்கியாக இருந்தாலும் நம்ம காராக இருந்தாலும் ஸோ மலை மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இந்த கார் எப்படி ஏற போகுதுன்னு தெரியல. ஸோ ஏன்னா இதுக்கு மேலே ரொம்ப ஸ்லோப் இருக்குது மக்களே. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது பனி வேறு இருக்குது. அதனால் ஸ்லோப்பில் இந்த மாதிரி காரை வச்சு நம்ம எந்த காராக இருந்தாலும் சரி, தார் காராக இருந்தாலும் சரி, டிஃபெண்டர் காராக இருந்தாலும், டாட்டாவாக இருந்தாலும் சரி, சும்மாவாக இருந்தாலும் சரி, எந்த காராக இருந்தாலும் இது ஏற வாய்ப்பே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணலாம், ஏற வரைக்கும் ஏறிட்டோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் மேலே போயிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நல்லாவே ஏறிட்டு தான் இருக்குது காரு. பட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலில் நம்மளுக்கு மீறி போகிற மாதிரி தெரியுது. எனக்கே தெரியுது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேங்க பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து ஏறுமான்னு எனக்கே தெரியல, ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது இதெல்லாம். ஸோ வாயை வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா கார் நின்றுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. ஸோ நானும் ட்ரை பண்ணுறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி முன்னாடி போகிறோன்னா அப்படியே பின்னாடி வருது. ஸோ அவ்வளோதான் மக்களே, காரு கதம் அவ்வளோதான். இதுக்கு மேலே போகுமான்னு எனக்குலாம் நம்பிக்கை சுத்தமாக இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் ஏறினதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே ஏறுமான்னு தெரியல. இதுக்கு மேலே இன்னும் பயங்கரமான ரோடுலாம் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல ரோடே இருக்காது. அதெல்லாம் நம்ம எப்படி கடந்து போகிறோம் அந்த கார்லாம் தெரில. ஸோ அதனால் இப்போ நம்ம வேறு வழி தான் யோசிச்சு ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த கார் எங்கேயாச்சும் போய் பார்க் பண்ணிடலாம். ஐயோ என்ன ஐயோ எனக்கு பார்த்துட்டு ஐயோ கிருகிருன்னு சுற்றுதே. அப்பா சாமி என்னப்பா அப்பா. ஐயோ என்னடா பண்ணுறது இப்போ? ஆஹா என்ன பண்ணுறது உண்மையாக புள்ளியே. ஸோ நம்ம கார் வேறு ஃபுல்லாக நொறுங்கி போச்சு மக்களே. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஆஹா அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து புகை வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம அந்த ஃபேக்ட்ரியில் போனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் கிடைக்கும் மக்களே. ஏன்னா ஃபேக்ட்ரினால ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி மலை மேலே ஏற மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக ஒரு வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வெஹிக்கிளை நம்ம போய் கண்டுபிடிக்கலாம் போயிட்டு. ஸோ அதை நம்ம எப்படியும் ஒன்று சூட்டாக போட்டு அங்கேருந்து நம்ம மலை மேலே போயிடலாம். இப்போ இது ஆக்சுவலாக என்ன ஃபேக்ட்ரின்னு கேட்டிங்கன்னா சாண்டா கிளாஸோட டாய் ஃபேக்ட்ரி மக்களே. ஸோ இங்கே தான் சாண்டா கிளாஸ் வந்து டாய் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் போல். ஆஹா அங்கே பாருங்கள் ஒரு மொபைல் ஸ்னோ மொபைல் இருக்குது. ஸோ இதை போட்டு இன்றைக்கி ஆட்டையை போட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆனால் பட் இங்கே ஒருத்தன் இருக்கிறானே பாடி கார்டு. ஸோ அவனை வந்து தலையிலே தட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் போடு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ மொபைல் எடுத்து கிளம்ப வேண்டியது தான். வாங்க இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து இப்போ நம்ம சாண்டா வீட்டுக்கு போக போகிறோம். பட் ஃபேக்ட்ரி என்னமோ மலை கீழே தான் இருக்குது. பட் இப்போ மலை மேலே போனால் தான் சாண்டாவோட வீடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேர முடியும் போயிட்டு.
வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸோட வீட்டுக்கு போவோம். நானும் பார்த்தீங்கன்னா முக்குன்னு முக்குறேன். இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கர் பண்ணுது. பட் இருந்தாலும் இந்த ஸ்னோ பாபல் என்ன மாதிரியான இதாக இருந்தாலும் ஏறிடும் மக்களே. ஏன்னா இது ஸ்னோக்குன்னு செய்யப்பட்ட ஒரு வெஹிக்கல். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிடலாம். எந்த இடமா இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாகவே பார்த்திங்கன்னா மேலே ஏறிடலாம். வாங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸோட வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான், சாண்டாவோட வண்டி எடுத்துகிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் மக்களே. நான் சொன்னேன்ல, முன்ன சொன்ன மாதிரி பாருங்கள், ரோடெலாம் சில இடத்துல இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சில இடம் பார்த்திங்கன்னா ரோடாக இருக்கும், சில இடத்துல பாறங்கள் மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் இப்போ பாருங்கள் வண்டி எப்படி ஏறி போகுது பார்த்தீங்களா. ஸோ ஸ்னோ மொபைல் தான் மக்களே, செம்மையாக போகுது, செம்ம வண்டி இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு தங்கண்டு முறுக்கிட்டு போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்கிட்லாம் அடிக்குது. இதாலையுமே இந்த பனியை தாங்க பிடிக்க முடியல, ஏன்னா ரொம்ப பனி பெஞ்சிருக்கு மக்களே அமெரிக்காலலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து மலை மேலே ஏறி நம்ம சாண்டா கிளாஸ்க்கு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே முக்கிட்டு போவோம். நானும் ஆல்ரெடி முக்கிட்டு தான் போயிட்டுருக்கிறேன். எப்போ வந்து பார்த்திங்கன்னா பிச்சுட்டு வெளியே போகுதுன்னு தெரில. சரி வாங்க, என்ன பண்ணுறது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஜெயிலேருந்து எடுக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணிகிட்ருக்குறோம். சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மலை மேலே ஏறிட்டோம். உங்களுக்கே தெரியும் நான் மலை மேலே ஏறிட்டேன்னு பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் ஏறிட்டு வந்துட்டுருக்கேன்னு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலே வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 2-3 டேர்னிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்புக்கு போய் சேர்ந்துருவோம். ஸோ இவ்வளோ நேரம் ஏறி இப்போ நம்ம வந்து பாருங்கள் ஹையஸ்ட், இப்போ நம்ம ஏதோ வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கு மக்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை இது. அப்பா சாமி, எப்பட்றா இதெல்லாம் கட்டியிருப்பாடுங்க. சாரி, எப்பட்றா இவ்வளோ பெருசுக்கு ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா. அப்பாடா, இப்போ தான் மக்களே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு தெரியுது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சாண்டாவோட வீடு. ஸோ இங்கேயும் நான் 2 பேர் போயிட்டு இருக்குது, நம்மள மாதிரி சாண்டாவை பார்க்க போயிட்டு இருக்கானுங்க போல். நவுறு அப்படியே. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாண்டா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே என்னடா போட்டுக்குது, டூஞ்சர்னா என்னது, டிஞ்சரா, என்னடா டிஞ்சரு, டான்ஜரா, நம்மளே ஒரு டேஞ்சரு, இதுக்கு ஒரு டேஞ்சரானு போர்டு வேறு போட்டுக்குது பாருங்கள். சரி இங்கே பாருங்கள் நம்ம சாண்டா வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே எப்படி போகுதுன்னு இல்லையே. சரி பட் வீட்டுக்குள்ளே நம்ம டேரெக்டாக போனால் நம்மளை பிடிச்சி ஜூஸ் போட்டுருவானுங்க. அதெல்லாம் நம்ம ஓட்டு மேலே ஏறி ஓட்டை பிரித்து போயிடலாம் மக்களே. ஸோ மேலே ஓட்டு மேலே ஏறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி இருக்குதா. ஸோ அந்த கம்பி மேலேயே நைஸாக நடந்து போய் நம்ம ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி அங்கேருந்து அந்த சாண்டா கிளாஸோட வண்டியை ஆட்டையை ஓட்டுருவோம். ஸோ வாங்க இப்போ நம்ம எங்கே ஓடு பிரிக்க முடியுதுன்னு தெரியல, ஏன்னா ஃபுல்லாக பனி கவர் ஆகிருக்கு. ஓட்டையே பிரிக்க முடியுமான்னு தெரியல. எங்கடா பேசிக்கிட்டே வந்துட்டேனே, நாசமாக போனோன்னே. ஐயோயோ என்னோட இந்த டேட்டி ஐயோ என்னோட கிருன்னு சுற்றுதே தலையா. அட்டே அப்பா சாமி, டே கோபாலே, டே அப்போ ஐயோயோ, எங்கடா டே எண்டே இல்லையாடா, எங்கடா சுற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கிற சங்க சக்கர மாதிரி. ஐயோயோ எங்க மக்களே, என்ன இப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஐயோயோ போதுடா சாமி, இதுக்கு மேலே பாடி தாங்காதுடா சோபா எல்லாரா சாமி. சரி போங்க மக்களே. என்னடா இது, ஆஹா எப்படா சாண்டா கிளாஸ் வண்டி இங்கே இருக்குது, ரைட்ரா. ஆஹா மான் வண்டி, ஐயோ இங்கே பாருங்க அதே மான் வண்டி தான், சாண்டா கிளாஸ் வண்டி தான். ஆஹா ஹாப்பி கிறிஸ்மஸ் சாண்டா, ரொம்ப நன்றி. எப்படி இந்த வண்டி இங்கே வந்துச்சுன்னா எனக்கே தெரியல மக்களே. ஆஹா ரைட்டு மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாண்டாவோட வண்டி நம்மள்ட்ட வந்துருக்குது. இப்போ நம்மளை தேடி நம்ம பக்கத்துலேயே வந்து விழுந்து கிடக்குது பார்த்தீங்களா நம்மள மாதிரி வண்டி. ஸோ இப்போ பாருங்கள் கிஃப்ட்லாம் இருக்குது, அதே சாண்டா கிளாஸ் வண்டி தான். அங்கே பாருங்கள் ட்ரெயின் பால் கிஃப்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சரி ரைட்டு மக்களே, ஸோ வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி வேண்டியது தான். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்து நம்ம ஊருக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம நேராக பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு, ஸோ அந்த போலீஸ்காரன் இந்த வண்டியை கொடுத்துட்டு நேராக நம்ம சின்சானை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் வாங்க. ஸோ அப்புறம் கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் சின்சான் அதெல்லாம் சேர்ந்து நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு நம்ம ஊருக்கு ஃபைனலாக வந்து சேர்ந்து. பட் இப்போ வண்டி ஓட்டுறது செம்மையாக இருக்குது மக்களே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்டாவோட வண்டி நம்ம ஓட்டுறோம். எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்க, ஓட்டுறதுக்கே சூப்பராக இருக்குது. வா வேறு மாதிரி. ஸோ இத்தனை நம்ம மூவியில் தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் இப்போ ஒரிஜினலாகவே வந்து பார்த்திங்கன்னா சாண்டாவோட வண்டி இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கேன், ஜாலியாக இருக்குது. வா ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிவிட்டு
போய் அவன்கிட்ட மூஞ்சிலே வண்டி சாவி எழுதிட்டு சாவின்ற பாருங்க. வண்டியை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு சின்சானை போய் வீட்டுக்கு வந்து சேர்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷன் தெரிந்து அப்போ இங்கே பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷனில் வந்து லேண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ போலீஸ்காரன்ட்ட போயிட்டு அந்த வண்டியை கொடுத்துடலாம். சார் சிங்கம் சார், இதுக்கு மேலே இந்த மாதிரி ஓவரான விஷயம்லாம் கேட்காதீங்க, நம்ம இதுக்கே பாடி தாங்கலை. சரி சின்சானை வெளியே விட்டுறீங்களா சார்? நான் அடுத்த வேலையில் நான் பார்ப்பேன். அப்பா தம்பி, அவன் எப்பயோ எஸ்கேப் ஆகி போயிட்டாடா. எங்களுக்கு ஜூட்டு கொடுத்துட்டு அவனை பிடிக்கிற வரைக்கும் உடனே விட மாட்டேன்டா. உடனே ஜெயிலுக்கு அடைக்க போறேன்டா. ஒழுங்கு முடியாது ஜெயிலுக்குள்ள பேரு, இல்ல தலை அடிப்பேன். ஆடா பாவி, இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டானே சார். சாரி சார், போடு. இப்போ எஸ்கேப் போக வேண்டியது தான் சார். மூக்கில் ஒரு பஞ்சு விட்டு இப்போ கிளம்பியாச்சு மக்களே. ஓகே ரைட்டு, எங்கடா அந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாமா? எங்கடா அது போக மாட்டேங்குதுங்க. சரி ஓடியோ போயிடலாம் வாங்க. எஸ்கேப்பு. ஓகே மக்களே, இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக கிறிஸ்மஸை கொண்டாடலாம். உங்களுக்கு ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாமே. சரியா? ஓகே, பாய் பாய், see you.